ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எங்கள் புது வீட்டில் நாங்கள் சரஸ்வதி பூஜையை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற குட்டி வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஸோ சரஸ்வதி பூஜை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கோலம்லாம் போட்டு வாசலில் இருக்க உருளி மட்டும் டெக்கரேட் பண்ணி வச்சேன். இந்த வாட்டி எங்களோட கலர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பர்பிள், அதுக்கப்புறம் எல்லோ, க்ரீன். இதுதான் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தீம் பேஸ்டாக எல்லாம் ரெடி பண்ணணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்திருக்கு. ஸோ வாசல் மாலை, மாவிளை தோரணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். வாசல் கோலம் மிச்சது எல்லாமே உள்ள சாமி அலங்காரம், பூ கட்டுறது, அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்து டெக்கரேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவளுக்கு இப்போது ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரி, நானும் வந்து அதுக்குள்ளே எல்லாம் போகிறதில்ல. சாமிக்கும் அவளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ அதை அப்படியே நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அவள் தான் வந்து ஆசையாக எல்லாமே பண்ணி வச்சுருந்தா. புது வீடு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பெருசாக க்ளீனிங் அப்படியெல்லாம் தேவைப்படலை. வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்பப்போ மட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எடிட் தான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அடிக்கடி இந்த வீடியோஸ்லாம் வரும். ஸோ குத்து விளக்கு அலங்காரம், சாமி சரஸ்வதி சாமிக்கு அலங்காரம் எல்லாமே பாப்பா பண்ணி முடிச்சிட்டா. நான் வந்து சமையல் வேலை மட்டும்தான் இந்த வாட்டி பார்த்தேன். அவங்க அப்பாவும் அவளும் சேர்ந்து காரு, அதுக்கப்புறம் பைக்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அவர் வந்து உடனே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு, அங்கே கிளம்பி போயிட்டோம். இந்த புத்தா சென்டர் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து உருளியில் பூலாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலடை பிரதமன், அதுக்கப்புறம் முறுன்ட்டு மசால் வடை, முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சம் சுண்டல். யூஸ்வலாக அவியல் இதெல்லாம் செய்வேன். யாருமே இப்போ வந்து அவியெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்றாங்க வீட்டில். அதனால் வேலையெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ சாமிக்கு படைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுட்டு மிச்சது வீட்டில் எப்பயும் செய்கிற மாதிரி தான். அப்புறம் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நாங்கள் போய் பிரசாதம் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து இவ வந்து தான் விளக்கேற்றணும்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பொம்பளை பாப்பா இல்லையா, அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. அம்மா நாங்கள் போன அப்புறம் தான் வடை சுட ஆரம்பித்தாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உருளியில் அம்மா ஆல்ரெடி பூவெல்லாம் போட்டு வீட்டில் பூத்த பூ இதெல்லாம் அழகாக போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமியும் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா போய் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பூஜை இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை.